என் தங்கப்பிள்ளையே, நான் சொல்கின்ற இந்த ஒரு பெண்ணால் உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு ஆபத்து வந்து கொண்டிருக்கின்றது. என் குழந்தையே, அம்மா சொல்வதை கேட்டு சுதாரித்துக்கொள். இல்லை என்றால் அம்மா அதன் பிறகு உன்னிடத்தில் எந்த ஒரு விஷயத்தையும் சொல்லிவிட மாட்டேன். என் குழந்தையே, இந்த வாழ்க்கையானது உனக்கு தந்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களுமே ஏதாவது ஒரு வகையில் உனக்கு மனமகிழ்ச்சியை கொடுப்பதாக இருக்கின்றது. அதே நேரத்தில் நீ எந்த அளவிற்கு சந்தோஷம் அடைந்தாயோ அதற்கு பல மடங்கு அதிகமாக உனக்கு வேதனைகளையும் கொடுத்து கொண்டிருக்கின்றது. இப்படி இந்த வாழ்க்கையில் உனக்கான கஷ்டங்களையும் உனக்கான சந்தோஷங்களையும் மாறி மாறி தந்து கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் இதை மேலும் அதிகமாக்க ஒரு பெண் உன்னை தேடி வந்து கொண்டிருக்கின்றாள். இவள் மனதில் இருக்கின்ற எண்ணங்கள் எதுவும் சுத்தமில்லை. இவளின் வார்த்தைகளில் உண்மை இல்லை. இவள் நடந்து கொள்கின்ற விதங்கள் எதிலுமே நல்லதொரு நட்பில்லை. நட்போடு பழகுவது போல நடித்து கொண்டிருக்கின்றாளே தவிர அதில் உண்மையான அன்பு வெளிப்படவில்லை என்றே சொல்ல வேண்டும். என் குழந்தையே, உன்னுடைய இந்த வாழ்க்கையானது எப்பொழுதுமே உன்னை மட்டுமே சார்ந்து உனக்கு வந்து கொண்டிருக்கின்றது. இந்த நேரத்தில் என் பிள்ளை, இந்த வாழ்க்கையில் எதை பற்றியுமே பெரிதாக சிந்திக்காமல் உன்னை சுற்றி வருகின்ற சில நன்மைகளை பற்றி மட்டும்தான் நீ சிந்திக்க வேண்டும். ஏனென்றால் உனக்கான வாழ்க்கையில் எப்பொழுதுமே நல்லது மட்டுமே நடக்கும் என்கின்ற நம்பிக்கையானது உனக்குள் இருந்து கொண்டிருந்தால் மட்டும்தான் இனி எந்த சந்தர்ப்பத்தையும் நிச்சயமாக உன்னால் எதிர்நோக்கிவிட முடியும். இந்த கட்டாயம் உனக்கு வாழ்க்கையில் வந்ததற்கு காரணமே இந்த பெண்ணினுடைய சூழ்ச்சிகள்தான். நாம் உண்டு, நம் வேலை உண்டு, நம் குடும்பம் உண்டு என்று சொல்லி இருந்து கொண்டிருந்த உன்னை இப்பொழுது அதிகபட்சமாக தேவையில்லாத விஷயங்களை பற்றி எல்லாம் சிந்திக்க வைத்து விட்டார்கள். உன் வாழ்க்கையில் பல கஷ்டங்களை கொடுத்ததோடு மட்டுமல்லாமல் எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் உனக்கு துன்பங்களை கொடுக்கும் என்று இருக்கின்றதோ அந்த விஷயங்களை எல்லாம் நினைத்து நினைத்து மேலும் உன்னை மனம் வேதனைப்படச் செய்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த நிலையில் உன் வாழ்க்கையை நிச்சயமாக நீ பார்த்து கொள்ள வேண்டும். இதற்கு மேலும் இவர்களிடம் உன் வாழ்க்கை ஒப்படைக்கப்பட்டால் நிச்சயமாக எந்த ஒரு நன்மைகளையும் உன்னால் பெற்றுக்கொள்ள முடியாது. எந்த ஒரு நல்ல விஷயங்களையும் நிச்சயமாக உன்னால் செய்திட முடியாது. இன்று நான் இருந்து உன் வாழ்க்கையை நடத்துகின்றேன். நிச்சயமாக இனி உன்னை வழிநடத்த யாரும் வருவார்களா என்று தெரியாது. நான் சொல்லும் பொழுதே உன் வாழ்க்கையை நீ மீட்டெடுத்து விடு. நான் சொல்கின்ற நேரத்திலேயே உன்னுடைய வாழ்க்கைக்கான அத்தனை நல்ல விஷயங்களையும் நீ பெற்றுக்கொள். இல்லை என்றால் என் பிள்ளைக்கு மேலும் மேலும் பிரச்சனைகள் வந்து உனக்கு துன்பங்களும் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். என் பிள்ளையின் மீது அம்மா கொண்ட அக்கறையினால் உன் வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நான் உன்னிப்பாக கவனித்து கொண்டிருக்கின்றேன். அம்மாவின் அருள் முழுமையாக உனக்கு கிடைத்து விட்டது. நீ எல்லா விஷயங்களையும் சரியான முயற்சிகளோடு செய்கின்றாய். உன்னுடைய உழைப்பு பாராட்டுகின்ற வகையில் இருக்கின்றது. எல்லாம் சரியாக சென்று கொண்டிருக்கும் பொழுதும் ஏதோ ஓரிடத்தில் இடிக்கின்றது உன்னுடைய முன்னேற்றம் ஏற்படாமல் தடுப்பதற்கு. நான் என்னதான் இந்த வாழ்க்கையில் இப்படி நடக்கிறது என்று யோசித்த பொழுதுதான் புரிந்து கொண்டேன், இந்த பெண்தான் அத்தனைக்கும் காரணமாக இருந்து கொண்டிருக்கிறாள் என்று. அதாவது நீ ஓரிடத்தில் சென்று உனக்கான நன்மைகளை பெறுவதற்கு ஒரு விஷயத்தை சொல்லிவிட்டு வந்திருக்கிறாய் என்றால் இவர்கள் அதே இடத்திற்கு சென்று உன்னை பற்றி தவறுதலாக பேசியதோடு மட்டுமல்லாமல் உனக்கு இதை செய்யக்கூடாது என்றும் இவர்கள் சொல்கின்றார்கள். இவர்கள் இப்படி சொன்னதன் விளைவுதான் உனக்கு எந்த ஒரு நல்ல விஷயங்களும் நடக்காமல் இருந்து கொண்டிருக்கின்றது. இதை இங்கு மட்டும்தான் சென்று சொன்னார்களா என்று கேட்டால் நிச்சயமாக இல்லை. எங்கெல்லாம் உன் முன்னேற்றம் உனக்காக காத்து கொண்டிருக்கின்றதோ, எங்கெல்லாம் உன் வெற்றி உன்னை நோக்கி வர தொடங்கி இருக்கின்றதோ, எப்பொழுது எல்லாம் உனக்கு சேர வேண்டிய விஷயங்கள் எல்லாம் உன் கைகளில் வந்து சேர தயாராக இருக்கின்றதோ அங்கெல்லாம் இவர்கள்தான் உனக்கான அத்தனை தடங்கல்களையும் உருவாக்கி கொண்டிருக்கின்றார்கள்.
சில நேரங்களில் நீ மனமுடைந்து போவதை பார்க்கும் பொழுது உன் தாயானவள் எனக்கே மனமுடைந்து போய் விடுகின்றது. நாம் எவ்வளவு நன்மைகளை செய்தோம், எவ்வளவு சந்தோஷங்களை கண்டோம். இந்த வாழ்க்கையில் மற்றவர்களுக்கென்று உதவி செய்யாத நேரமே இல்லையே. யாரும் நம்மிடத்தில் கஷ்டம் என்ற ஒன்று வந்தால் நமக்கு இல்லை என்றால் கூட இவர்களுக்கு கொடுத்திருக்கிறோமே. ஆனால் இவர்கள் என்னவென்றால் நமக்கு இத்தனை தடங்கல்களை உருவாக்கி இருக்கிறார்களே என்று சொல்லி, என் பிள்ளை, நீ நிச்சயமாக மனம் வேதனைப்பட்டதை உன் அம்மா நான் நன்கு அறிந்து கொண்டேன். இந்த நேரம் முழுமைக்கும் உனக்கு இந்த வாழ்க்கையில் என்னவெல்லாம் கிடைத்து கொண்டிருக்கின்றது, உனக்கு என்னவெல்லாம் நடந்து கொண்டிருக்கின்றது என்பதனை புரிந்து கொண்டு சரியான விஷயங்களை சரியானபடி என் குழந்தை நீ கற்றுக்கொள்ள எப்பொழுதுமே தயாராகிவிட வேண்டும். உன்னை சுற்றி என்ன நடந்தாலும் சரி, உன்னை சுற்றி எந்த விஷயங்கள் வந்தாலும் சரி, எல்லாவற்றிலும் இருந்து உனக்கான வெற்றியை நீ பெற்றிருக்க வேண்டும் அல்லவா? ஆனால் அதுவும் நடக்கவில்லை என்றால் இந்த பெண்ணின் சூழ்ச்சிகளும் இவளின் கெட்ட எண்ணமும் தான் அத்தனைக்கும் காரணமாக இருந்திருக்கின்றது. இனிமேலாவது இதிலிடமிருந்து நீ கவனமாக இருக்க வேண்டும். என் பிள்ளையே, மற்றவர்களின் வாழ்க்கையை கண்டு பொறாமைப்படுவதும் மற்றவர்கள் நன்றாக இருப்பதை கண்டு வயிற்றெரிச்சல் படுவதுமாக இருந்து கொண்டிருப்பவர்களை எந்த நேரத்திலும் உன்னுடைய வாழ்க்கையில் சேர்ப்பது சரியாக இருக்காது. இவர்களை விட்டு விலகி இருப்பதுதான் உனக்கும் நல்லது, உன்னுடைய குடும்பத்திற்கும் நல்லது. சிந்தனைகள் நல்லபடியாக இருக்க வேண்டும். எவ்வளவு கஷ்டங்கள் நமக்கு வந்தாலும் அடுத்தவர்களை வாழ்த்த வேண்டும். நாம் எப்படி இருந்தாலும் பரவாயில்லை, நம்மை சார்ந்தவர்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைக்க வேண்டும். தான் மட்டும் தான் நன்றாக இருக்க வேண்டும். மற்றவர்கள் எக்கேடு கெட்டால் எனக்கென்ன என்று சொல்லி திரிகின்ற இந்த மனிதர்களுக்கு மத்தியில் என் பிள்ளை, ஒரு காலமும் நீ வாழக்கூடாது. உனக்கான தனிமையை உருவாக்கி உன் வாழ்க்கையில் உனக்கான சந்தோஷத்தை நீ நிலைநிறுத்த வேண்டும். உனக்கு எப்பொழுதும் தெய்வத்தின் துணை இருக்கிறது. அவர்கள் தெய்வத்தின் துணை இருப்பது போல ஒரு பாவனையை காட்டிக்கொண்டு சுற்றி தெரிந்து கொண்டிருக்கின்றார்கள். அவனவன் மனசாட்சிக்கு தெரியுமல்லவா தான் செய்வது எத்தனை பெரிய தவறு என்று. என் பிள்ளையே, இதிலிருந்து இனி உன் வாழ்க்கையை நீ நிச்சயமாக காப்பாற்ற இந்த பெண்ணிடத்தில் இருந்து விலகி இருப்பதோடு மட்டுமல்லாமல் எந்த சந்தர்ப்பத்திலும் எந்த ஒரு விஷயத்திற்காகவும் நீ மனமிறங்கி வந்து விடாதே. ஏனென்றால் காரியத்திற்காக ஒருவரை பயன்படுத்தி கொள்கின்ற உலகம். தனக்கு ஒரு கஷ்டம் என்றால் அடுத்தவன் காலை பிடிப்பதும், அதே பிரச்சனை அவனுக்கு வந்தால் அவன் காலை வாரி விடுவதும் தான் இங்கிருப்பவர்களின் குணம். இதையெல்லாம் உணர்ந்து இதையெல்லாம் புரிந்து கொண்டு நீ உன்னை தேவைக்கு பயன்படுத்துகின்றவர்களிடத்திலிருந்து எப்பொழுதுமே விலகி இருக்க கற்றுக்கொள். யாருக்கும் நீ ஒரு முறைக்கு பல முறை உதவி செய்துவிட்ட பிறகு இது நம்மை பயன்படுத்துகிறார்கள் என்று தெரிந்து கொண்டால் அதிலிருந்து எப்பொழுதுமே விலகி இருக்க கற்றுக்கொள். என் பிள்ளையே, உனக்கு நல்லது செய்ய நினைக்கின்றவர்களாக இருந்தால் எந்த சூழ்நிலையிலும் எப்பேற்பட்ட பிரச்சனையிலும் உன் மனதை காயப்படுத்தி விடமாட்டார்கள். வேண்டும் என்றே செய்கின்ற செயல்களுக்கு ஒரு நாளும் என் பிள்ளை நீ மதிப்பு கொடுக்க வேண்டிய அவசியமில்லை. அவரவர் மரியாதை அவரவர் கைகளில் இருக்கின்றது. அதை கெடுத்து கொள்ள நினைக்கும் பொழுது அதை யாரும் எதுவும் செய்ய முடியாதல்லவா? அது அவர்களுக்கானது என்பதனை நீ உணர்ந்து கொண்டாலே போதும். இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற எல்லா சூழ்நிலைகளுமே நிச்சயமாக இனி உனக்கு சாதகமாக வார வேண்டிய கால நேரம் வந்துவிட்டது. உன்னை இந்த வாழ்க்கையிலிருந்து இனி யாராலும் காப்பாற்ற முடியாது. ஏனென்றால் நீ நிச்சயமாக வாழ்ந்துதான் ஆக வேண்டும். இதிலிருந்து ஒரு நொடிப்பொழுதும் ஒதுங்கிவிட உனக்கு அனுமதி இல்லை. அதனால் உன் வாழ்க்கையை நோக்கிய உன்னுடைய வெற்றி பயணத்தை சரியாக தொடர்ந்து கொண்டே இருந்தாயானால் என்றும் உன் மன நிம்மதியும் மனநிறைவான விஷயங்களும் உன்னை சுற்றி நடக்கும் என்பதனை கட்டாயமாக நீ தெரிந்து கொள்வாய். இந்த நேரம் உனக்கு சந்தோஷமான நேரம். ஏனென்றால் இந்த பெண்ணிடமிருந்து நீ தப்பித்து கொள்ள வேண்டிய நேரத்தை நான் உனக்கு காண்பித்து கொடுத்திருக்கின்றேன் அல்லவா? அதனால் இந்த சந்தர்ப்பத்தை சரி என்று நினைத்து இனி உனக்கு நடக்கின்ற எந்த ஒரு சூழ்நிலைகளிலும் நீ தவறி விழாமல் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்த ஒவ்வொரு நன்மையையும் நீ தெளிவாக பெற்று கொண்டாலே போதும். என்றும் நீ எதிர்பார்த்ததை விட
சிறப்பான விஷயங்கள் எல்லாம் உன்னை சுற்றி நடக்கும். இத்தனை காலமும் என் குழந்தை இந்த வாழ்க்கை தனக்கு கொடுக்கவில்லை என்று சொன்ன அந்த நிம்மதி இந்த பெண்ணை விட்டு எப்பொழுது விலகுகின்றாயோ அப்பொழுது உனக்கு தானாகவே நடக்கும். என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.